அன்பான சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த பதிவில் ஆன்மீகத்துடன் கூடிய இயற்கையின் தேடல் தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் போடுற ஒவ்வொரு பதிவுகளையும் நீங்கள் பார்க்குறதுக்கு மறக்காமல் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். கல்கி அவர்கள் எழுதிய பொன்னியின் செல்வன் புதினத்தில் வரக்கூடிய மறைந்த மண்டபம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாகம் 2 அத்தியாயம் 6 அதை பற்றி எழுதியிருக்காங்க. இது வனத்துறையின் பாதுகாப்பில் ஒரு அழியாத வரலாற்று சின்னமாக இன்றைக்கும் இருக்குது. அப்போதான் இந்த மறைந்த மண்டபம் இப்போ என்ன நிலையில் இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் எனக்கு ஏற்பட்டுச்சு. அந்த இடத்துக்கு நான் நேரில் போனேன். அங்கே எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். கோடியக்காட்டில் இருக்கக்கூடிய ராமர் பாதத்துக்கு எப்படி போகிறது அப்படின்னும், அந்த ராமர் பாதத்தில் இருந்துட்டு அந்த இயற்கை அழகுகள் எப்படி அழகாக தெரியுது அப்படின்றத பற்றியும் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவும் லெங்க்தி வீடியோவும் நான் ஒன்று போட்டிருந்தேன். அதனுடைய லிங்க்ஸையும் நான் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அப்படி போகும்போது அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய வாட்ச் டவர் பக்கத்தில் ஒரு பாதை இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. அந்த பாதை வழியாக தான் பொன்னியின் செல்வனில் சொல்லக்கூடிய மறைந்த மண்டபத்துக்கு நம்ம போக முடியும் அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணியிருந்ததை இப்போ நான் நினைவு கூர்றேன் உங்களுக்கு. அதனால் ராமர் பாதத்துக்கு நம்ம மறுபடியும் போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இப்போ ரெய்னி சீசன் முடிஞ்சதுனால உப்பளங்கள்லாம் எப்படி பாத்தி கட்டி வச்சுருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கிட்டே நாம் இப்போ வீடியோக்குள்ளே போவோம். உப்பளங்களை வேடிக்கை பார்த்துட்டே நம்ம போவோம். எவ்வளோ அழகாக பாத்தி கட்டி வச்சுருக்காங்க, வலையெல்லாம் அதில் போட்டு வச்சுருக்காங்க. இப்போ பக்கத்துலேயே ஒரு ஆறு வருது. இந்த பாலத்தை அந்த ஊர் மக்கள் மரப்பாலம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு அடையாளத்துக்காக நான் சொல்கிறேன். இந்த மரப்பாலம் வழியாக இப்படியே நம்ம போனோன்னா லெஃப்ட் சைடு தான் நமக்கு ராமர் பாதம் வரும். அதுக்கு முன்னாடி செக் போஸ்ட் வரும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கோடியக்காட்டுக்குள்ளே வந்துட்டோம். இது எல்லாமே வனத்துறையோட கண்ட்ரோலு. இப்போ பாருங்கள், மூலிகை வனம் வந்துடுச்சு. பக்கத்துலேயே செக் போஸ்ட் இருக்குது, கார்டு உட்காந்துருக்காங்க. அப்படியே நம்ம மூவ் ஆகி போயிட்டே இருந்தோம்னா லெஃப்ட் சைடில் நமக்கு ராமர் பாதம் வரும். இப்போ நம்ம இங்கே பிளாஸ்டிக்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி போர்டு வச்சுருக்காங்க. தூரத்தில் ஒரு பச்சை கலர் போர்டு தெரியும், அதில் ராமர் பாதம் செல்லும் வழின்னு இருக்கும். அதனால் நம்ம முன்னாடியே காரை பார்க் பண்ணுறோம். அப்போ காரை பார்க் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம இறங்கி போவோம். காரை பார்க் பண்ணிட்டோம். உங்களுக்கு போர்டை காமிக்கிறதுக்காக ரோடை கிராஸ் பண்ணி வந்திருக்கோம். இப்போ மறுபடியும் லெஃப்ட் சைடு ராமர் பாதத்துக்குள்ளே போக போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த போர்டில் என்ன எழுதியிருக்காங்கன்னு பார்ப்போம். ப்ரொடெக்டட் மோனுமெண்ட் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. இது வனத்துறை கண்ட்ரோலில் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய எந்த விதமான இந்த மோனுமெண்ட்டையும் சேதப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அதனால் இந்த ராமர் பாதை வழியாக நம்ம மறைந்த மண்டபத்தை பார்த்துட்டு மறுபடியும் இந்த இடத்துக்கு தான் வருவோம். அது வரைக்கும் நம்ம இந்த நெறிமுறைகளை பயன்படுத்தி பொறுமையாக போயிட்டு எந்தவித சேதமும் இல்லாமல் அழகாக பார்த்துட்டு வருவோம். போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா குரங்கு உட்காந்துருக்கும். அந்த 2 சைடும் குரங்கு இருக்கும், குறுக்கையும் நடுக்கையும் ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம ஏதாவது தின்பண்டங்கள் எடுத்துகிட்டு போனால் கொடுக்கலாம். இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம போகணும். பொரி பழங்கள் இதெல்லாம் வச்சுருந்தோம்னா கொடுக்கலாம். இந்த வீடியோவில் அயோத்தியில் ராமருக்கு குடமுழுக்கு நடந்த அன்னைக்கு அடுத்த நாள் நம்ம எடுத்திருக்கோம். ஏற்கனவே நம்ம போட்ட பதிவுகள் சில தினங்களுக்கு ஒரு 20 நாட்களுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. இப்போ நாம் அந்த வீடியோ எடுக்கும்போது இந்த ராமர் பாதம் எப்படி இருந்துச்சு, இந்த குடமுழுக்குக்கு அப்புறம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். அயோத்தியில் ராமர் சிலையை பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு ராமர் பாதம் பதித்ததாக சொல்லப்படுகின்ற இடங்களுக்கெல்லாம் சென்று பூஜை பண்ணி தரிசனம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துக்கு அவங்க வரலை அப்படின்ட்டு புதிய தலைமுறை டிவியில் இந்த பகுதி மக்கள் கொடுத்த பேட்டியையும் பார்க்க முடிஞ்சிச்சு. இப்போ நாம் வாட்ச் டவர் கிட்ட வரப்போகிறோம். வாட்ச் டவருக்கு பக்கத்தில் உள்ள பாதை வழியாக தான் அதுக்கு பின்புறமாக நம்ம மறைந்த மண்டபத்துக்கு போக முடியும். இப்போ நாம் ராமர் பாதத்தை நோக்கி போயிட்டுருக்கிறது கிழக்கு பக்கமாக போயிட்டுருக்கோம். இங்கேருந்து தெற்கு பகுதியில் பார்த்திங்கன்னா இந்த வாட்ச் டவர் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் தான் அந்த பாதை இருக்குது. அது வழியாக தான் நம்ம போக போகிறோம். இவ்வளோ தூரம் நம்ம ராமர் பாதத்தை எப்படி பார்க்காம போகிறது பாருங்கள். இது சில தினங்களுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே போட்ட வீடியோவில் காமிச்சிருக்கேன் இல்லையா, அந்த புகைப்படம். பெயிண்ட்லாம் அடிக்கலை, ஜெய் ஸ்ரீராம்லாம் எழுதலை. இந்த மாதிரி தான் இருக்குது. மஞ்சள் குங்குமம்லாம் ஒன்றுமே இல்லை. ஆனால் இப்போ பாருங்கள், இப்போ நம்ம போகிறோம். இன்றைக்கி போகும்போது அயோத்தியில் குடமுழுக்கு நடந்ததுக்கு அடுத்த நாள் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். நல்லா மேலே அந்த கோபுரத்துலலாம் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. அங்கேருந்து பாருங்கள், பக்கத்தில் அந்த பாதை தெரியுது இல்லையா, வாட்ச் டவர் பக்கத்தில், அதையும் பார்த்துக்கோங்க.
இப்போ வாங்க ராமர் பாதத்துக்கு போவோம். ஜெய ஸ்ரீராம்லாம் எழுதியிருக்காங்க. மாலையெல்லாம் தொங்குது பாருங்கள். ஒரு நல்ல இந்த வெயிலில் காஞ்சிருக்கு, நல்ல வெயிலாக தான் இருக்குது. நம்ம ஒரு காலையில் ஒரு 10 மணிக்கிட்ட நம்ம எடுக்கிறோம். இந்த ஃபோட்டோ பெயிண்ட் அடிச்சிருக்காங்க, பூஜை பண்ணியிருக்காங்க, மஞ்சள் குங்குமம்லாம் இருக்கும் பாருங்கள். இப்போ இதுதான் வந்து கிழக்கு பக்கம் நம்ம பார்க்குறோம். எப்படி அடர்ந்த காடுகள் இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது எல்லாமே வந்து அலையாத்தி காடுகள் தான், மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். இப்போ நாம் நிற்கிறது வந்து கிழக்கு பக்கம் பார்த்து நம்ம நிற்கிறோம். நமக்கு தெற்கு பக்கத்தில் தான் அந்த வாட்ச் டவர் இருக்குது. இதுக்கு பேரலாக அப்படியே வாட்ச் டவர் வழியாக ஒரு 300 மீட்டர் 400 மீட்டர் போனோம்னா அந்த மறைந்த மண்டபம் வரும். இங்கிருந்து பார்த்தா கூட அந்த மறைந்த மண்டபம் நம்ம கண்ணுக்கு தெரியாது. பொன்னியின் செல்வனில் மறைந்த மண்டபம் பற்றி என்ன எழுதியிருக்காரு அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு படித்து காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ராமர் பாதத்துலேருந்து இறங்கி வருவோம். இறங்கி அந்த வாட்ச் டவருக்கு பின்பக்கம் போய் மறைந்த மண்டபத்துக்கு போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா இறங்கி வரும்போது ஏற்ற மாதிரி ரோடு, அதுக்கு ரோட்டுக்கு ஆப்போசிட்டில் உள்ள உப்பளங்கள் தெரியுது. இப்போ நம்ம இறங்கி வாட்ச் டவருக்கு பின்பக்கம் அந்த மறைந்த மண்டபத்துக்கு போகிற பாதைக்கு வந்துட்டோம். இங்கேருந்து ஒரு 300-400 மீட்டர் தொலைவில் தான் அந்த மறைந்த மண்டபம் இருக்குது. சாண்ட்ஸ்டோன் போட்டு அதுக்கு ஒரு பாதை அமைச்சிருக்காங்க. இப்போ புதினத்தில் வந்து என்ன எழுதியிருக்காங்க இதை பற்றி அப்படின்றத நான் படித்து காமிக்கிறேன் உங்களுக்கு. பாகம் 2 அத்தியாயம் 6 ஒரு 4-5 பக்கம் தள்ளி பார்த்தீங்கன்னா இது இருக்கும். காட்டின் மத்தியில் மணல் மேடு இட்டிருந்த ஓரிடத்திற்கு பூங்குழலி வந்தியத்தேவனை அழைத்து போனாள். மேட்டின் மறுபக்கத்தில் மரஞ்செடி கொடிகள் மற்ற இடத்தை விட அதிக நெருக்கமாயிருந்தன. அவற்றை லாகவமாக கையினால் விலக்கி கொண்டு ஒரு மரத்தின் வழியாக பள்ளத்தில் இறங்கினாள். வந்தியத்தேவனும் அவளை பின்பற்றி இறங்கினான். அங்கே ஒரு பழைய மண்டபத்தின் மேல் விளிம்பு காணப்பட்டது. இன்னும் உற்று பார்த்ததில் இருளடைந்த மண்டபத்தின் 2 தூண்கள் தெரிந்தன. இவை எல்லாவற்றையும் மரங்களும் செடி கொடிகளும் மறைத்திருந்தன. எந்த பக்கமிருந்து பார்த்தாலும் அந்த மண்டபம் அங்கே இருப்பது தெரியவே தெரியாது என்று எழுதியிருக்கிறார். உண்மைதான், நேரில் சென்று இப்போது பார்த்தாலும் அந்த மண்டபம் இருப்பது தெரியவே இல்லை. பொன்னியின் செல்வன் புதினத்தில் அவர் கூறியிருக்கிற அந்த மணல் மேடு இந்த ராமர் பாதத்திலேருந்து அந்த 300-400 மீட்டர் தொலைவில் இருக்குது, பேரலாக இருக்குது. நான் அதையும் உங்களுக்கு திரும்பி வரும்போது அழகாக காமிக்கிறேன். அதனால் முழுமையாக என்னோடய வீடியோவை நீங்கள் பாருங்கள். இந்த காடுகளில் மான்கள் அதிகமாக வசிக்கின்றன. சங்க இலக்கியங்களில் மான்களை கலை, இரளை, புல்வாய், உழை, நவ்வி, கவரி, மறை, கடமான், ஆமான் என பல பேரில் வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. அதிலும் மறைமான் வந்து இந்திய மண்ணின் மான். ஒரு காலத்தில் இந்தியாவிலும் தமிழக பகுதியிலும் அதிகம் இருந்த மறைமான்கள் பொழுதுபோக்குக்காக வேட்டையாடப்பட்டதாலேயும் அவற்றின் வாழிடங்கள் அழிக்கப்பட்டதாலும் அவற்றின் இருப்பு அழிவு நிலையை எட்டியதால் இன்று பாதுகாக்கப்பட வேண்டிய இனமாக அறியப்படுகிறது. தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம் மாவட்டம் கோடியக்கரை, இப்போ நம்ம நின்றுட்டுருக்கோம் இல்லையா, இங்கேருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. அங்கே இந்த மறைமான்களுக்கு புகலிடம் அமைக்கப்பட்டதால் அவை இன்று அழிவிலிருந்து மீண்டு வருகின்றன. இந்த மறைமான் கருமான் என்றும் வெளிமான் என்றும் அறியப்படுகிறது. நன்கு வளர்ந்த ஆண்மான்களின் உடலின் மேற்புறத்தோலின் நிறம் கருமையாக இருப்பதால் தமிழில் கருமான் என்றும் ஆங்கிலத்தில் பிளாக் பக் என்றும் அறியப்படுகிறது. ஆண்மானின் கொம்புகள் புரிகளுடன் கூடிய மறை போன்ற தோற்றத்தில் இருந்ததால் இந்த வகை மான்கள் பண்டைய காலத்தில் மறை என்று அழைக்கப்பட்டது. மறை என்பதோ புரி என்பதோ இந்நாளிலும் மக்களுக்கு புதிய சொற்கள் அல்ல. திருகாணி, மறையாணி போன்ற சொற்கள் இன்றளவும் வழக்கத்தில் உள்ளது. பள்ளி நாட்களில் அறிவியல் ஆய்வகத்தில் பொருள் ஒன்றின் தடிமனை துல்லியமாக அளக்க பயன்படுத்திய திருகலவி கருவியையும் அதில் புரியடை தூரம் கணக்கிட்டதையும் நாம் நினைவு கூறலாம். புரி என்பது திருகு அல்லது மறையில் உள்ள ஒரு முழு சுற்று. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நல்லா புரியும் உங்களுக்கு. இந்த மானுடைய கொம்பு வந்து பாருங்கள், இது ஆண் மான். அப்படியே புரி, திருகு அப்படின்றது நல்லாவே தெரியுது பாருங்கள். பண்டைய காலத்தில் குறுந்தொகையில் என்ன பாடியிருக்காங்க அப்படின்னா,
புரிமட மறையான் கருநறை நல் ஏறு அப்படின்னு சொல்லிட்டு குறுந்தொகை பாடல் 317 மதுரை கண்டரத்தத்தன் பாடியிருக்காரு. அதாவது திருகிய கொம்புகள் கொண்ட மறை இனத்தின் இளைய கரிய பெரிய ஆண்மான் என்று பொருள்பட அந்த பாடல் இருக்கிறது. இதுபோல் சங்ககால பாடல்களில் மறைமான்கள் பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். பண்டைய காலத்திலேயே மறைமான்கள் இருந்ததுனால இந்த காட்டை மறைக்காடு அப்படின்ற சொல்கிற வழக்கம் இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்க தோணுது. இந்த கோடியக்காட்டிலேருந்து கோடியக்கரை வரைக்குமே இந்த காடுகள் பறந்து கிடக்கு. கோடியக்கரையில் இருக்கக்கூடிய அந்த வனவிலங்குகள் சரணாலயத்தில் இந்த மான்கள் இருக்கிறத நான் ஏற்கனவே ஒரு தடவை போயிருந்தப்போ படம் எடுத்திருந்தேன், உங்களுக்கு பாருங்கள். இது இப்போ ஜூம் பண்ணி வரதில் புள்ளிமான் தெரியும் பாருங்கள். இது வெளிமான் அப்போ நான் எடுத்திருந்தேன். இப்போ இந்த சதுப்பு நில காடுகள் வேர்ல்டு வெட்லேண்ட் டே இப்போ February 2 கொண்டாடப்பட்டது. அதனால் நம்ம இந்த அலையாத்தி காடுகள், இந்த ஈர நிலங்களை நம்ம பாதுகாக்கணுங்கிறது இந்த நேரத்தில் நான் சொல்லிடுறேன். இவ்வளோ விஷயங்கள் நான் இந்த மறைந்த மண்டபம் போகிற வழிக்குள்ளேயே நான் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம நடந்து வந்துக்கிட்டே நான் சொல்லிகிட்ருக்கேன். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் நம்ம மறைந்த மண்டபம் வரப்போகுது. இந்த காடுகளில் இந்த மான்கள் மட்டும் இல்லை, குதிரைகள், கோவேறு கழுதைகள்லாம் இருக்குது. அவங்களுக்கெல்லாம் நம்ம இடைஞ்சல் இல்லாமல் அப்படியே மெல்ல போய் மறைந்த மண்டபத்தை பார்த்துட்டு நம்ம திரும்பி வரலாம். திரும்பி வரும்போது நம்ம இவ்வளோ தூரம் பயணித்து ராமர் பாதத்துக்கே போக வேண்டியதில்லை. அந்த கல்கியின் பொன்னியின் செல்வனில் சொன்ன அந்த மணல் மேடு இருக்கு இல்லையா, அது வழியாக நம்ம கீழே இறங்கிடலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பார்த்திங்கன்னா நமக்கு திருப்தியாக ஒரு பிக்னிக் போன ஒரு அனுபவம் கிடைக்கும். கடைசி வரைக்கும் பொறுமையாக பாருங்கள். இப்போ இந்த மறைந்த மண்டபத்துக்கு ஒரு 30 மீட்டர் தொலைவு தான் இருக்குது. அதில் தான் இந்த ஆலமரத்தை நம்ம கடந்து, அந்த விழுதுகளை கடந்து இப்போ நம்ம வரோம். இப்போ தெரியுது பாருங்கள், இதுதான் பொன்னியின் செல்வன் பாகம் 2 அத்தியாயம் 6 வரக்கூடிய மறைந்த மண்டபம். வனத்துறை கட்டுப்பாட்டில் ரொம்பவே பாதுகாப்பாக இருக்குது. பாருங்கள், ஒரு பிளாஸ்டிக் இது கூட நீங்கள் இங்கே பார்க்க முடியாது. 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மறைந்த மண்டபம் எப்படி இருந்திருக்கும்னு நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க. இங்கே தான் வந்தியத்தேவனை பூங்குழலி மறைச்சி வச்சுருக்கிறதா பொன்னியின் செல்வன் கதையில் கல்கி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த மண்டபத்துக்கு இடது பக்கமாக இந்த சாண்ட்ஸ்டோனில் போட்ட பாதை போகுது. அது காட்டுக்குள்ளே அந்த கிழக்கு பக்கமாக இன்னும் ரொம்ப தூரம் போகுது. ஃபாரஸ்ட்டில் அந்த ஆஃபீஸர்ஸ் அதை யூஸ் பண்ணுவாங்க. விலங்குகளுக்கு ஏதாவது தேவை, அங்கே குட்டைகள்லாம் இருக்குது விலங்குகளுக்கு தண்ணீர் விடுறதுக்கு வறட்சி காலத்தில். இப்போ நம்ம அந்த பாதையிலையும் நான் போகிறேன். அங்கே மரம் ஒன்று விழுந்திருக்கு. அங்கே ஒரு குட்டை இருக்குது. அதில் குட்டையில் இப்போ தண்ணி இல்லை. இருந்தாலும் நம்ம ரொம்ப தூரம் போக முடியல. இங்கேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் மட்டும் உங்களுக்கு போய் பார்ப்போம். இந்த மறைந்த மண்டபத்துக்கு இன்னும் என்ன சிறப்பு அப்படின்னாக்கா, மாசி மாதத்தில் வேதாரண்யேஸ்வரர் சுவாமிக்கு திருவிழா நடக்கும். அப்போ 12ஆம் நாள் திருவிழா அப்போ சுவாமி இரவு நேரத்தில் மோடி அம்மன் அப்படின்றவங்களோட இங்கே ஒரு 1 மணி நேரம் இருப்பாங்க. அவங்களுக்கு இங்கே பூஜையெல்லாம் நடக்கும். அப்போது விலங்குகளுக்கு எந்த விதமான தீங்கோ இடைஞ்சலோ இல்லாமல் இருக்கிறதுக்கு வனத்துறையினர்கிட்ட இருந்து பர்மிஷன் வாங்கிக்கிட்டு அந்த ஃபங்க்ஷனை அவங்க நடத்துவாங்க. இப்போ இந்த மண்டபத்துக்கு இடதுபுறமாக போகலான்னு சொன்னோம் இல்லையா, இது காட்டுக்குள்ளார போகிறது. கொஞ்சம் தூரம் தான் போகிறோம். அது எல்லாம் வனத்துறையினர் அவங்க பயன்படுத்துகிறது. விலங்குகள் இருக்கிறதுனால நம்ம உடனே திரும்பிடுறோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு மரம் விழுந்து கிடக்கு. அதுக்கு பின்னாடி இங்கே பாருங்கள் ஒரு குட்டை இருக்குது. ஆனால் அதில் தண்ணி இல்லை. இதுக்கு மேலே நம்ம போகலை. இப்போ நம்ம திரும்பி அந்த மறைந்த மண்டபத்தை நோக்கியே இப்போ நம்ம திரும்பி போகிறோம். திரும்பிட்டோமா? ஆமாம், அங்கேயும் சாண்ட்ஸ்டோன் போட்டு பாதை வச்சுருக்காங்க. ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் போவாங்க போல இருக்குது. இது அந்த மறைந்த மண்டபத்துக்கு நாம் திரும்பி வந்துட்டோம். இப்போ நான் முன்னாடியே காமிச்சேன் இல்லையா, இந்த இடத்துல தான் மாசி மாத பெருத்திருவிழாவப்போ 12ஆம் நாள் சந்திரசேகர சுவாமி மோடியம்மன் கூட வந்திருக்காங்க. இது போன வருஷம் வந்தது. இந்த நிகழ்வை பாரிவேட்டன் சொல்கிறாங்க. அவங்கள வச்சு பூஜை எல்லாம் செஞ்சு முடிக்கிறாங்க. இப்போ இங்கே ரொம்பவே கம்மியான நபர்கள் தான் வந்திருப்பாங்க. இவங்களுக்கு மட்டும்தான் அலோவ் பண்ணியிருப்பாங்க.
விலங்குகள் இருக்கு இல்லையா, அதுக்கு எந்த வித தீங்கும் நடந்துருக்கணும் இல்லையா, அதனால் நம்ம விலங்குகளை பாதுகாக்கணும். இப்போ நாம் திரும்பி போகலாம். மறைந்த மண்டபத்தை நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வரும்போது இந்த ஆலமேடுகள் பார்த்தோம் இல்லையா, இப்போ அது வழியாக தான் நம்ம போகிறோம். இப்போ உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துச்சா? மறைந்த மண்டபத்தை நல்லா பார்த்துட்டிங்களா? ஓகே. இன்னும் எப்படி நம்ம அந்த மேடு, அந்த பொன்னியின் செல்வனில் சொன்ன மேடையும் காமிச்சிட்றேன். அங்கேருந்து எப்படி இறங்கி நம்ம ராமர் பாதத்துக்கிட்ட போகிறது அப்படின்றதையும் நான் இந்த வீடியோவில் காமிச்சிட்றேன். இப்போ நம்ம திரும்பி நடந்து வந்துட்ருக்கோம். இப்போ பொன்னியின் செல்வனில் இந்த இடத்துலேருந்து எப்படி வர்ணிச்சிருக்காங்க அப்படின்றத நான் படித்து காமிக்கிறேன் உங்களுக்கு. மேற்கு கடலில் சூரியன் அஸ்தமிக்கிற நேரமாக கோடியக்கரையில் இது ஒரு அற்புதமான காட்சி. அதுவரை தெற்கு நோக்கி வரும் கடற்கரை அந்த முனையில் நேர்கோணமாக மேற்கு நோக்கி திரும்பி செல்கிறது. ஆதலின் கோடிக்கரையில் இந்த மேடான இடத்திலிருந்து பார்த்தால் கிழக்கு, மேற்கு, தெற்கு ஆகிய 3 திசைகளிலும் கடல் பரந்திருக்க காணலாம். சிற்சில மாதங்களில் சூரிய சந்திரர்கள் கிழக்கு கடலில் ஜோதிமயமாக உருவாவதையும் பார்க்கலாம். மேற்கே கடலை தங்கமயமாக செய்து கொண்டு முழுகி மறைவதையும் காணலாம். வந்தியத்தேவனுக்கு மண்டபத்தை மூடியிருந்த மணல் திட்டின் மேல் ஏறி சூரியன் மறையும் காட்சியை பார்க்க ஆவல் உண்டாயிற்று. அதை பிரயத்தனப்பட்டு அடக்கி கொண்டான் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. இப்போ நாம் வர பாதை தான் அந்த மணல் மேடு. நம்ம இப்போ மேலேருந்து கீழே இறங்குறோம். எல்லாமே இதுதானே. ராமர் பாதம் வழியாக போகாமல் நம்ம இந்த பாதையில் கூட ஏறி அந்த சாண்ட்ஸ்டோனில் கலந்து நம்ம அந்த மறைந்த மண்டபத்துக்கு போயிடலாம். இப்போ நம்ம இறங்கி ரோட்டுக்கு வரப்போகிறோம். இது ராமர் பாதம் பார்த்துட்டு, அதாவது வேதாரண்யத்துலேருந்து வரும்போது ராமர் பாதம் அங்கேருந்து கோடியக்கரைக்கு போகிற வழியில் இருக்குது. 300 மீட்டர் அதே பேரலல் தான், 300 மீட்டர் தூரத்தில் இருக்குது. இறங்கினோடனே இப்போ நம்ம எந்த வழியாக இறங்கி வந்தோன்னா அந்த சைடில் தெரியுது பாருங்கள், அந்த பாதையில் தான் வரோம். இப்போ இங்கே ஒரு மைல்கல் இருக்கும். இது பார்த்திங்கன்னா இங்கேருந்து கோடியக்கரைக்கு 6 கிலோமீட்டர்னு போட்டிருக்கோம். இப்போ நம்ம கோடியக்கரைக்கு போகாமல் மறுபடியும் திரும்பி வரோம். திரும்பி வந்தோம்னா நம்ம ராமர் பாதத்துக்கு போயிடலாம். இது பார்த்திங்கன்னா தர்கா. எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த தர்காவுக்கு பக்கத்தில் தான் நம்ம இறங்கி வந்த அந்த பாதை இருக்குது. அது வழியாக தான் அந்த மேடான பாதை, பக்கத்துலேயே மறைந்த மண்டபம் வந்துடுது. இதுதான் கல்கி சொன்ன இடம். ராமர் பாதத்தில் நம்ம ஏன் அந்த சாண்ட்ஸ்டோன் வழியாக போனோன்னா, அந்த சுவாமி புறப்பாடு அப்படியே தான் எடுத்துகிட்டு போவாங்க. அது கொஞ்சம் பாதை நல்லா இருக்கு இல்லையா, உங்களுக்கு ஃபுல்லாக காடு இதெல்லாம் காட்டலாங்கிறதுக்காக நான் அப்படி போனேன். இப்போ இப்படியே இறங்கிட்டோம். இப்போ இறங்கி இப்போ நம்ம தர்கா வழியாக நம்ம அந்த ராமர் பாதத்தில் அங்கே தானே கார் நிறுத்தியிருக்கோம் இல்லையா, அங்கே நம்ம இப்போ போக போகிறோம். இப்போ இந்த தர்கா இங்கே இஸ்லாமியர்கள் வழிபடுற இடம். இதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா சிலுவை வரும். கிறிஸ்துவர்களும் இங்கே இருக்காங்க. பார்த்திங்கன்னா ராமர் பாதம், அங்கே மறைந்த மண்டபத்தில் வேதாரண்யேஸ்வர சுவாமி தர்கா. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் இப்போ சிலுவை வரும், நல்லா பாருங்கள். ஆக ஒரு மத நல்லிணக்கத்தோடு தான் இங்கே மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம். அது மட்டும் இல்லாமல் அந்த மேடு இல்லாமல் பக்கத்தில் இந்த வழி இருக்குது பாருங்கள், இது வழியாகவும் நம்ம மேலே ஏறி அந்த சாண்ட்ஸ்டோன் அந்த பாதை இருக்கு இல்லையா, அதில் போய் சேர்ந்துக்கலாம். இப்போ இந்த ராமர் பாதை வழியாக மட்டும் போகாமல் இந்த பாதைகள் வழியாகவும் நம்ம போகலாம். உங்களுக்கு இப்போ புரிஞ்சிச்சா தெளிவாக? இந்த காடுகளை இன்னொரு வழியும் இருக்குது பாருங்கள், இங்கே சிலுவை இருக்குது, இது வழியாகவும் நம்ம போகலாம். ஆக மத நல்லிணக்கத்துக்கு இந்த இடம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகவும் இருக்குது. இப்போ இதை நம்ம மறைமான்கள் அதிகமாக இருக்கிறதுனால மறைக்காடு அப்படின்னு சொல்கிறது தான் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த திருமறைக்காடு அப்படின்னு வேதாரண்யத்துக்கு இன்னொரு பேர் உண்டு. சங்க காலத்திலேயே இது மறைக்காடு அப்படின்னு இருக்கிறதுனால, மறைகள் வாழ்ந்த காடுங்கிறதுனால ஒருவேளை அந்த மறைக்காடாக இருக்கலாமோ அப்படின்னு டவுட்டும் வந்து வரலாற்று ஆர்வலர்கள் இதை உற்று நோக்கணும். இப்போ நாம் மேலே நம்ம ராமர் பாதத்துலேருந்து நடந்தோம் இல்லையா, அந்த தூரத்தை இப்போ நம்ம இந்த ரோடு வழியாக நம்ம கிடக்கிறோம். ஏன்னா நம்ம மறைந்த மண்டபத்துக்கு பக்கத்துலேயே நம்ம அந்த மேட்டு வழியாக கீழே இறங்கிட்டோம். இப்போ ராமர் பாதம் வந்துட்டோம்.
இப்போ ஒரு முழு சுற்று நம்ம வந்து கிழக்கு பக்கம் பார்க்க ராமர் பாதத்துக்கு ஏறிட்டு அப்படியே தெற்க போயிட்டு திருப்பி மேற்க இறங்கி திருப்பி இப்போ வடக்க வந்துட்டோம். அங்கே பாருங்கள், குரங்கெல்லாம் இருக்குது. கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு நம்ம கிளம்புவோம். இப்போ வந்த வழியில் கொஞ்சம் தூரத்தை உங்களுக்கு அந்த உப்பளத்துக்கிட்ட கொண்டு வந்து விட்டுறேன். நம்ம வேதாரண்யத்துலேருந்து வரும்போது லெஃப்ட் சைடில் உள்ள உப்பளம் பார்த்தோம் இல்லையா, அதை வந்து இப்போ காமிக்கிறேன். அதுக்கு ஆப்போசிட்டில் உப்பு தயாரிக்கிறாங்க. அந்த இடத்தையும் நம்ம பார்த்துருவோம். இவ்வளோ தூரம் வந்தாச்சு இல்லையா, அதையும் நம்ம பார்த்துட்டு இந்த ட்ரிப்பை ஜாலியாக நம்ம முடிச்சுக்கலாம். ரிட்டன் வரோம். இப்போ எப்படி இருக்குது உங்களுடைய மனநிலை? ராமர் பாதம், அப்புறம் அயோத்தியில் நடந்தது, அதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சு, அங்கேருந்து எப்படி நடந்து போனோம், மறைக்காடுகள், கோடியக்கரை எல்லாத்தையும் நான் இதில் கொண்டு வந்துட்டேன். மறைனா ஏன் அதுக்கு மறைன்னு பேர், எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்த்துருப்போம். நீங்கள் எல்லாத்தையும் மனசில் ரீகலெக்ட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்கள் மனசில் பதிஞ்சிடும். நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்க்குறதுக்கு, மறைமான்கள் பற்றி பார்க்குறதுக்கு கூகுள் சர்ச் பண்ணிங்கன்னா அதிலே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இருக்குது. இப்போ நமக்கு அந்த மரப்பாலம் வரப்போகுது. மரப்பாலம் போகும்போதே சொன்னேன் இல்லையா, வந்துடுச்சு. அந்த லெஃப்ட் சைடில் நம்ம வேதாரண்யத்துலேருந்து வரும்போது லெஃப்ட் சைடில் உள்ள அந்த உப்பளம் காமிச்சோம் இல்லையா, அது வந்து கொஞ்சம் முழுமையாக பாருங்கள். கொஞ்சம் லெங்க்தி வீடியோ தான், அதில் கொஞ்சம் முழுமையாக பாருங்கள். கடைசியில் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன். இப்போ நம்ம ரைட் சைடு பார்ப்போம். ஏன்னா கார் வந்து ரைட் சைடில் போகும்போது இந்த சைடு வியூ நம்ம இப்போ பார்ப்போம். அங்கே தான் வந்து உப்பு வந்து இந்த மாதிரி ஒட்டி வச்சுருந்தாங்க. அதை எடுத்து எப்படி பண்ணுறாங்க, பாக்கெட் போடுறாங்கன்றதை பார்ப்போம். மழை சீசன் முடிஞ்சு இந்த பக்கத்தில் ரொம்பவே அழகாக பண்ணியிருக்காங்க. பாத்தியெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. இந்த கூரைக்குள்ளெல்லாம் உப்பு இருக்குது, ஏற்கனவே சேகரம் பண்ணி வச்ச உப்பு இருக்குது. அதை வந்து பாக்கெட் போடுவாங்க. இது எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்கங்கிறதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இதுக்குள்ளாரெல்லாம் உப்பு இருக்குது. கொஞ்சம் பார்த்துக்கிட்டே வாங்க. இந்த இதை தான் நான் காமிக்கணும்னு நினச்சேன். பாருங்கள், உப்பு எப்படி குவிச்சு வச்சுருக்காங்க. இதை வந்து பாக்கெட் போட்டு விற்பனைக்கு வைக்கிறாங்க. எங்கேருந்து ஹோல்சேலில் வைக்கிறாங்க. தூத்துக்குடிக்கு அப்புறம் வேதாரண்யம் தான் உப்பு உற்பத்தியில் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்ற ஒரு தகவலையும் நான் இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் இந்த கோடியக்காடு, கோடியக்கரை, அதாவது பாயிண்ட் கேலிமேன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது ராமர் பாதம் எல்லாம் எப்படி இருக்குங்கிறத, அதனுடைய அமைப்பு புவியியலில் எப்படி இருக்குங்கிறத கூகுள் மேப்பில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கூகுளில் நீங்களும் சர்ச் பண்ணி பாருங்கள். ரொம்ப பொறுமையாக முழுமையாக பார்த்த நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் போடுற ஒவ்வொரு பதிவையும் பார்க்குறதுக்கு என்னை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இயற்கையில் தொலைவோம். மறைமான் காட்டில் மறைந்த மண்டபம், வனத்துறை பாதுகாப்பில் ஓர் அழியாத வரலாற்று சின்னம். நன்றி சொந்தங்களே.